நாளை சுதந்திர தின விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் நாடு முழுவதும் ஏற்பாடுகள் தீவிரம். டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றுகிறார் பிரதமர் மோடி. சுதந்திர தினத்தை முன்னிட்டு தலைநகர் டெல்லி மற்றும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள். பல்வேறு இடங்களில் தடுப்புகள் அமைத்து காவல்துறையினர் சோதனை. சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் அரசு கட்டிடங்கள் மற்றும் பல்வேறு சாலைகளில் மின்விளக்குகளால் அலங்கரிப்பு. ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள சூரிய கோவிலில் மூவர்ணங்களில் கண்கவர் அலங்காரம். நாளை சுதந்திர தின விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னை தலைமைச் செயலகம் பகுதியில் ஏற்பாடுகள் தீவிரம். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வண்ண விளக்குகளால் அலங்கரிப்பு. தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டத்தில் 44,125 ரூபாய் கோடி முதலீடு திட்டங்களுக்கு ஒப்புதல். வரும் 17ஆம் தேதி பாக்ஸ்கான் தொழிலாளர்களுக்கான விடுதியை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 125 கோடி நிதி மோசடி வழக்கில் பாஜக கூட்டணி கட்சித் தலைவர் தேவநாதன் கைது. சென்னைக்கு அழைத்து வந்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை. கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்றம். விரைந்து நீதி கிடைக்க வலியுறுத்தி நாடு முழுவதும் மருத்துவர்கள் தொடர் போராட்டம். இந்தியா இங்கிலாந்து இடையேயான டி20 போட்டி நடைபெறும் இடங்கள் மாற்றம். இந்தியா வங்கதேசம் இடையிலான முதல் டி20 போட்டியும் தர்மசாலாவில் இருந்து குவாலியருக்கு மாற்றம். நீலகிரி, கோவை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, திண்டுக்கல், தென்காசி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என தகவல். டிஎன்பிஎஸ்சி தலைவராக மூத்த ஐஏஎஸ் அதிகாரியான எஸ்.கே. பிரபாகர் நியமனம். பதவியேற்றதிலிருந்து 6 ஆண்டுகள் அல்லது 62 வயது வரை பதவியில் இருப்பார் என அறிவிப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.